வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு வருகின்ற 4ஆம் தேதி தாள் 1 5ஆம் தேதி 5 ஜூலை 2026 அன்று ஆசிரியர் தகுதி தேர்வு, சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் தாள் 2 நடைபெற இருக்கிறது. முதலிலே இதற்காக அரும்பாடுபட்டு பயிற்சி எடுத்து முயற்சி செய்து நீங்கள் படித்து கொண்டிருக்கும் அனைவரும் இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையை இந்த நேரத்திலே வணங்கி, நீங்கள் அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் ஒரு சிறிய எனக்கு தெரிந்த ஒரு உத்திகளை இங்கே இந்த வீடியோவில் அடியேன் பதிவு செய்கிறேன். பொதுவாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது நீங்கள் முடிச்சிருக்கக்கூடிய டிடிஎட், டிப்ளமா, பிஎட் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பதவி உயர்வு மற்றும் ஆசிரியர் பணியை தக்க வைத்து கொள்ள, ஆசிரியர் பணியில் தொடர்ந்து பணிபுரிய 2028 வரை நீதிமன்றம் நமக்கு காலம் வழங்கியுள்ளது. எனவே அனைவரும் இதில் விண்ணப்பித்திருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களுக்கு உதவி புரியும் வகையில் தேர்ச்சி செய்து தேர்வில் தேர்ச்சி அடைந்த அந்த அனுபவத்தை சிலவற்றை இங்கே வீடியோக்களாக அடியேன் பதிவு செய்ய இருக்கிறேன். ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அடியேன் முனைவர் குருமூர்த்தி என்கிற குருநாதன், கும்பகோணம். நான் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். நான் கடந்த நவம்பர் மாத தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன். எனவே இப்பொழுது சில உத்திகளுக்கு வருவோம். பொதுவாக நீங்கள் தாள் 1க்கு தயார் செய்து கொண்டிருக்கூடிய ஆசிரியர்கள் முதலில் பணியை தக்க வைத்து கொள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு விதிக்கப்பட்ட இலக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு 1. இதை முடிக்க வேண்டும். இதிலே தமிழில் இருந்து 30 வினாக்கள், கல்வி உளவியல் மற்றும் வகுப்பறை மேலாண்மை தொடர்பாக கல்வி உளவியல் படித்திருப்பீர்கள் அந்த டீச்சர் ட்ரைனிங் அளவில். அதாவது 6 முதல் 11 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கல்வி உளவியலை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். 3ஆவதாக ஆங்கிலம், 1 முதல் 5 வகுப்புகள் உள்ள அந்த ஆங்கில பாடம். 4ஆவதாக அறிவியலிலும் சூழ்நிலையியலிலும் கலந்து, அதாவது 3ஆம் வகுப்பிலிருந்து சமூக அறிவியல் என்று பிரியும். 3, 4, 5 மற்றும் 1, 2ஆம் வகுப்புகளில் உள்ள அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கு 30 வினாக்கள். கணிதத்தில் 30 வினாக்கள். தமிழ், கல்வி உளவியல், தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், இந்த 5 தலைப்புகளில் நீங்கள் எடுக்க வேண்டிய மதிப்பெண்கள் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு மினிமம் 75 முதல் அவர்கள் விதித்திருக்கக்கூடிய மதிப்பெண் பட்டியலை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நாம் அதை இங்கே சொல்ல வரவில்லை. பொதுவாக நீங்கள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தால் அந்த பாடப்பகுதிகளை தலைப்புகள் வரியாக நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டிற்கு என் உடல் உறுப்புகள் என்று 1ஆம் வகுப்பில் இருந்தால் உடல் உறுப்புகளில் உள்ள பாகங்கள் மற்றும் அதனுடைய பணிகள், அது அப்படியே படிப்படியாக அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்லும் 5ஆம் வகுப்பு வரை. நீங்கள் 6ஆம் வகுப்பு ஆர்வம் இருந்தால் 6ஆம் வகுப்பை பார்த்து கொள்ளலாம். கிரிட்டிக்கல் திங்கிங் வினா என்பது இந்த 6ஆம் வகுப்பிலிருந்து கேட்கப்பட்டது எங்களுக்கெல்லாம். இப்போது ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு என்று வந்துவிட்டதால் நீங்கள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தரவாக இருந்தால் போதுமானது. 6 முதல் 11 வயது வரை உள்ள குழந்தைகளை நீங்கள் அணுகுகின்ற பிரச்சனைகளை மையமாக வைத்துதான் சைக்காலஜிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். நமது மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் SCRT என்று சொல்லக்கூடிய நிறுவனம் தற்பொழுது உங்களுக்கு பயிற்சிகளை ஆன்லைனில் வழங்கி வருகிறார்கள். அதில் எக்ஸ்பர்ட்டுகள் பேசி வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதையும் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். முதலாக நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுக்கென்று ஒரு பாணியில் படித்து கொண்டே வராமல் ஒரு நோட்டு போட்டு அல்லது A4 ஷீட்டை எடுத்துக்கொண்டு தமிழ் பாடத்தை முதலில் தரவாக நீங்கள் ஒரு முறை படிக்க வேண்டும். அடுத்தது முக்கியமான பகுதிகளில் இப்போது நீங்கள் குறிஞ்சி மலர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் என்று வினா அந்த பாடப்பகுதியில் பாக்ஸு ஒரு அறிந்து கொள்வோமா என்ற வந்திருக்கிறது என்றால் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகள் ஒரு முறை. இது எந்த மாவட்டத்தில் பூக்கிறது? நீலகிரி மாவட்டம். நீலகிரியில் அதிகமாக அந்த நீலகிரி என்ற போது அடுத்ததான் நீங்கள் அதிலிருந்து வரையாடு அங்கே அதிகமாக இருக்கிறது. நீலகிரி மலைகளின் அரசி. அப்போது நீங்கள் கொடைக்கானல் என்பது மலைகளின் இளவரசி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ கிரிட்டிக்காக நீங்கள் அந்த நீலகிரின்னு சொல்லிவிட்டாலே நீங்கள் அங்கே அதிகமாக வரையாடு உள்ள மாவட்டம் எது கேட்கலாம்.
நீலகிரியில் அதிகமாக உள்ள ஆட்டினம் என்னவென்று கேட்கலாம். நீங்கள் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால் அதை சுழித்து கொண்டு சிவப்பு நிற பந்துமுனை பேனாவால் நீங்கள் ஒரு வட்டம் போட்டு அதை பகுதி பகுதிகளாக நீங்கள் குறிப்பிடுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு பயன்பாடாக இருக்கும். அடுத்தது பாடத்திட்டம். சிலபஸ் என்பது மிக முக்கியமான ஒன்று. சிலபஸ் என்றால் என்னவென்றால், நீங்கள் நாம் கற்றல் விளைவுகள் இன்று புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லவா, இந்திய தேசிய சின்னங்களை மாணவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் அப்படி என்று இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். தேசிய சின்னங்களை பற்றி அடிப்படையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குடியரசு தினம், சுதந்திர தினம் மற்றும் அக்டோபர் 2வது நாள் மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாள், இது போன்று நிறைய விஷயங்களை நாம் அவ்வப்போது எழுதி வர வேண்டும். ஒரு தமிழ் பாடத்தை நீங்கள் அணுகினால் தமிழ் பாடத்திற்கு A4 ஷீட்டில் தனியாக தினமும் 2 ஷீட், 3 ஷீட், 4 ஷீட் உங்களுடைய படிப்பு வேகத்திற்கு தகுந்தாற்போல் நீங்கள் படிக்கவும். இப்பொழுது நீங்கள் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய வகுப்புகளில் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பை நீங்கள் கற்பிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் ஒரு எளிமையான வாய்ப்பு என்னவென்றால், இந்த பருவத்தில் உள்ள பாடங்களை விரைவாக பாடம் நடத்தும் பொழுதே அந்த கருத்துக்களை மாணவர்களுக்கு நன்றாக சத்தமாக கற்பிக்கும் பொழுது அதிலிருந்து அனைத்து பாடங்களையும் விறுவிறு என்று இந்த மதிய வேளையில், இந்த மாலை வேலை நேர வகுப்புகளில் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இதை கற்பிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு படித்தது போன்ற ஒரு படித்த சிந்தனை வந்துவிடும், மனதில் இருக்கும். இப்பொழுது தேசிய கொடியின் அந்த விகிதம் என்ன என்று கேட்டால் 4:2, 3:2, 2:4 இப்படி எல்லாம் கேட்பார்கள். நீங்கள் தெளிவாக இருந்தால் அந்த பதிலை எழுதிவிட முடியும். எனவே முதல் குறிப்பிடுங்கள், அடுத்தமாக திட்டமிட்டு படியுங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 5 நாட்களே உள்ளன. இந்த 5 நாட்கள் உள்ள நிலையில் இந்த வீடியோவை நானும் ஒரு மாதம் முன்பு போடலாம் என்றிருந்தால் பணிகள் நிறைய இருந்தன, அதனால் செய்ய முடியவில்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு அடியேன் இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக ஆசிரியர் தேர்வை அணுகுவது எப்படி, அதை வெற்றிகரமாக முடிப்பது எப்படி, ஒரே முறையில் முடிப்பது எவ்வாறு என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த வீடியோவை அடியேன் பதிவு செய்கிறேன். நண்பர்களுக்கு இதை பகிருங்கள். இது வால்யூமாக இது முதல் வீடியோ, அடுத்தது 2, 3, 4 என்று அனைத்து வீடியோக்களும் வெளியிடப்படும். இப்பொழுது ஒரு அடிப்படையை சொல்லிவிட்டேன். பொதுவாக திட்டமிடுங்கள். திட்டமிட்டு நீங்கள் படித்தீர்களானால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். திட்டமிடுவது என்பது மிக மிக முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரே பாடத்தையும் படிக்காமல் காலையில் தமிழ், ஆங்கிலம், அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்தால் 1 மணி நேரம் தமிழ், அப்புறம் ஆங்கிலம் 5 to 6, 6 to 7 என்பது கணிதமோ கல்வி உளவியலோ இருக்கலாம். பொதுவாக அடியனுடைய கருத்து என்னவென்றால், சைக்காலஜி என்பது நீங்கள் படிக்காமலே சென்றால் கூட கண்டிப்பாக 14 மதிப்பெண்கள் எடுக்க முடியும். 14லேருந்து 15 மதிப்பெண்கள் எடுக்க முடியும். ஒவ்வொரு வினாக்களையும் நீங்கள் 1 நிமிடம் 20 வினாடிகள் மட்டுமே டைம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் தெரிந்த வினாக்களுக்கு நீங்கள் அந்த பந்துமுனை பேனாவால் இந்த ஷேட் செய்ய வேண்டும். கருப்போ நீளமோ எடுத்து செல்லுங்கள். பேனாக்களில் 4 எடுத்து செல்லுங்கள். அந்த தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே 8 மணி 30 நிமிடங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. முன்கூட்டியே திட்டமிட்டு ரயில் பயணமோ பேருந்து பயணமோ சிறப்பாக மேற்கொள்ளுங்கள். காலையில் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள், சாப்பிடாமல் செல்ல வேண்டாம். நீர் எடுத்து செல்லலாம். மற்றபடி நீங்கள் திட்டமிட்ட அந்த பாடப்பகுதிகளை ஒரு திருப்புதல் என்பது பார்த்தால் அந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். எனவே இந்த அளவில் இந்த வேல்யூம் 1 இந்த வீடியோ பகுதி 1 இதோடு முடித்துக் கொள்கிறேன். அடுத்த பகுதியில் இன்னும் டெப்த்தாக எவ்வாறு இந்த டெட் தேர்வில் முதல் முறையிலேயே உங்களுக்கு வகுக்கப்பட்ட மதிப்பெண்களை பெற்றுவிட முடியும் என்ற நோக்கில் பேசுகிறேன். வீடியோவின் நேரம் 9 நிமிடங்கள் நெருங்குவதால் இதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பகுதி 2 இன்னும் சற்று நேரத்தில் 1 நாட்களுக்கு பிறகு அப்லோடு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் சிறப்பு ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்துடன் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்கள் அனைவரும் தேர்ச்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையையும் இயற்கையையும் வேண்டி வணங்கி இந்த வீடியோவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.